பரோட்டா சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக காய்கறி எதுவும் இல்லாமல் எம்டி சால்னா செய்யலாமா? இதை செய்ய மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் நிலக்கடலை, 6 முந்திரி, 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக மைய அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, இது கூட பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 இல்லைனா 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டு, இது வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு, தக்காளி ஒன்று சின்ன சைஸு, தக்காளி கம்மியாக சேர்த்தா பரவாயில்ல. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, முக்கியமாக புதினா சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கப் அளவு தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சால்லாம் திக்காகும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு, கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு, கூடவே ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருட்களால் திக்காகும் சால்லாம். சேர்த்துட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இது கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா திக்காக ஆரம்பிக்கும். இப்போது சிம்மில் வச்சுட்டு மூடி அகைன் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது எவ்வளோ நல்லா கொதிக்குதோ டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி கருவேப்பிலைகளும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சால்னா. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.